வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நானும் என்னோட சாரிஜன் வந்திருக்கிறேன். என்னன்னு சொன்னால், இன்னைக்கு முதியோர் போன அக்டோபர் 1 முதியோர் தினம். அப்போ இந்த கனகாலமாக எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்தது, கனடாவில் நாங்கள் முதியோரை பற்றி ஒரு காலம் கதை கேள்வி அதை பற்றி ஒரு சின்ன காணொலி ஒன்று எடுப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால், நான் இன்றைக்கும் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேன். எனக்கு பார்க்க மிகவும் கவலையாக இருந்தது. என்னென்னு சொன்னால், அங்கே சாப்பாடு கொடுக்குறார்கள், ஆனால் அவர்களை அந்த சரியான முறையில் அவன் பிள்ளைகளை வந்து தீத்தி விடுற அளவுக்கு இல்லை. ஒரு சிலருக்கு மிகவும் குறைவு. ஒரு சிலர் இப்போ அங்கே ஒரு 20 பேர் இருந்தால் அங்கே பார்த்தால் ஒரு 3 பேருக்கு தான் அங்கே வந்து சாப்பாடை தீத்தி விட்டுருந்தார்கள். என்ன இல்லை, கனடாவை பொறுத்தவரையில் அப்படியான வசதிகள் குறைவு. என்னென்னா, இங்கே கணவரும் மனைவியும் வேலை செய்தால் தான் இங்கே வாழக்கூடிய, இப்போ எல்லாம் பே பண்ணி இந்த பில்லுகள் எல்லாம் பே பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறது. அதனுடைய நாங்கள் இதில் பிள்ளைகளையும் குறை சொல்ல இல்லாது. ஏனென்றால் அவர்கள் வீட்டை வச்சு பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ ஆக இல்லாதாக்களை பஸ்ஸுகள் மாற்றி செய்கிறதுக்கு அவைக்கு டைம் இருக்காது. அப்போ அவைய பகல் முழுக்க விட்டுட்டு போகவும் இயலாது. அப்போ இங்கே வந்து 2 பேரும் வேலை செய்கிறதால இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு அவை தள்ளப்படையணும். அப்படி தள்ளப்படையக்குள்ள அவைகளை பார்க்கல சரியான ஒரு கவலை. ஆனால் அவர்களை நான் அங்கே கதைச்ச போது அவர்கள் விருப்பம் வந்து பிள்ளைகளோட இருக்கத்தான் விரும்பினோம். இருந்தாலும் இந்த சூழ்நிலை வந்து இங்கே சரியான கஷ்டம். இப்போ ஊர்லேன்னு சொன்னால் ஓரளவு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே ஒரு கஷ்டமான நிலை. சாரஜன், உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்க, அப்படி சீனியர் சிட்டிசன் இங்கே எப்படி? கனடாவில் பார்த்தா எல்லாருக்குமே சர்வீஸ் கொடுப்பாங்க. இப்போ பிறந்த குழந்தைகள்ல இருந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்குமே சர்வீஸ் இருக்குது கனடாவில். அதே மாதிரி கனடாவில் வயசு போனாக்கள், அதாவது ரிட்டையர் ஆனாக்களுக்கு கனடா பென்ஷன் பிளான் ஒரு பிளான் கொடுப்பாங்க. அதோட ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்கள்ட்ட இப்போ மந்த்லி பென்ஷன் வரும், அவங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இருக்கட்டும், எல்லா விதமான சர்வீஸுமே கனடா கொடுக்குது. இப்போ எங்களோட ரீஜனை பொறுத்த வரைக்கும் டிடிசி இருக்குது தானே, டொரண்டோ. அந்த டிரான்சிட் வந்து அந்த வயசு போனாக்களுக்காக ஒரு சேவை மாதிரி அதை செய்யுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்ன விஷயங்கள் கனடாவுக்கு செய்கிறாங்கன்னா, இப்போ வீட்டே இருக்கணும். அதாவது இப்போ ரிட்டையர் ஆகி கொஞ்சம் வயசானாவது வீட்டை இருக்கணும்னா, வீட்டை இருக்க அந்த ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணுறது, இப்போ ஃபால்ஸ் ப்ரிவென்ஷன் அதுக்கே கொடுக்குறோம். இப்போ நாங்கள் வயசு போனாங்க எலும்பேக்கில் நிதானம் இருக்காது. அதை கீழே விழப்போயினோம்னா என்னென்ன காரணங்களாக நீங்கள் விழக்கூடும், அந்த விழுறதை குறைக்கலாம்ன்றதுக்கெல்லாம் எக்கச்சக்க விஷயம். கேர் கிவிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மற்றது கேரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட், அதாவது வயசு போன ஆட்களுக்குண்டே அது இருக்குது. இப்படி விதமான விஷயங்களை கனடா வந்து ஒரு கனடா மட்டுமில்லை, மேற்கத்திய நாடுகள் வந்து இப்படியான வயசாகலாம் கொடுக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு 50 வருஷம் 70 வருஷத்துக்கு பார்த்தோம்னா இப்படி ஓல்டேஜ் ஹோம் இருந்திருக்குமாண்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, அந்த கனகாலத்துக்கு முன்னமே ஒரு சர்ச் இருக்குன்னா, அந்த சர்ச்சோட அண்மிச்சு என்ன சொல்ல ஹாஸ்டல்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது இப்படி என்ன மக்களுக்கு பணிவிட செய்கிற மாதிரி அந்த காலத்துலேருந்து இருக்குது. ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டாக நாங்கள் பார்த்தோம்னா நிறைய ஓல்டேஜ் ஹோம் கூடிக்கொண்டே போகுது. காரணம் என்னென்னா, இந்த லைஃப் ஸ்டைலில் தான் சொல்லலாம். இதில் நாங்கள் சொசைட்டியை பிளேம் பண்ணிடலாது. ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல் மாறிக்கொண்டு போயக்கில்ல ஓல்டேஜ் ஹோம்னு தவிர்க்க முடியாத விஷயம். இப்போ இங்கே கனடியரை பொறுத்தவரையில் அது நார்மலாக இருக்குமேன்னு சொன்னால், இங்கே அவை வந்து பிள்ளைகளுக்கு பாதை பண்ண விரும்புகிறதும் இல்லை. அந்த அப்படியான ஒரு மென்டாலிட்டி அவைக்கு இருக்கும். வயது போனால் நாங்கள் சீனியர் ஹோமில் போயிருப்போம். அப்போ இருந்துட்டு வந்து பார்ப்பினோம் அப்படியானது. ஆனால் எங்களோட இப்போ பேரண்ட்ஸை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. நாங்கள் அந்த ஒண்டா இருந்து வளர்ந்தது, பாசங்கள் எல்லாம் பிற பிள்ளைகளோடு இருக்கிற அந்த பாசங்கள் அப்படி இருக்க திடீரென்று போய் இப்படி நர்சிங் ஹோமில் இருக்க அவைக்கு சரியான ஒரு கவலை. இப்போ சில பேர் எல்லாம் எனக்கு தெரிய முந்தி தங்களுக்கு விருப்பம் இல்லை அங்கே சிலோனுக்கு புறம்பட்டு போனாக்களும் இருக்கணும். இப்போ அங்கே பிள்ளைகள் இருந்தால் அவே போய் அங்கே இருக்கணும் கூடுதல். ஆனால் அங்கே பிள்ளைகள் இல்லாத ஆக்கள் அங்கே பார்க்க வருதும் இல்லையாண்டா அவைக்கு ஒரு சாய்ஸ் இல்லை. அப்போ இங்கே தான் இருந்தாகணும். அப்போ கடைசி காலத்தில் அப்படியான ஒரு கட்டம் பெறைக்குள்ள தான் அவை கவலையாக இருக்கும். பிள்ளைகளோட இருக்கையிலேயே பிற பிள்ளைகளோட இருக்கையிலேயே. ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி தான் அது ஒரு இதை வந்து நாங்கள் ஒரு குறையாக சொல்கிறதுக்கு முடியாது. என்னென்னா, இங்கே சூழ்நிலை அப்படி 2 பேரும் வேலை செய்யணும். அப்போ கஷ்டமாகவே பார்க்குறது. இப்போ நான் என்னென்னு சொன்னால், என்னை பொறுத்தவரையில் ஒரு 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 பேரண்ட்ஸை நாங்கள் உயிரோடு இருக்கைக்கு பார்க்குறது தான் முக்கியம், நல்ல விஷயம். இப்போ இங்கே எல்லாம் பார்த்தேன் சில நேரம் சேர்த்தாப்பில் பெரிய ஒரு அதிரட்டி ஒரு பெருசாக செய்வேன் கோல் எடுத்து ஒரு 500 பேருக்கு சொல்லி
பெரிய அளவில் செய்யணும். அதால இந்த வித என்ன பொறுத்த இது என்ற கருத்து என்னை பொறுத்தவரை எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அதால நீங்கள் அந்த உங்களோட தாய் தகப்பனுக்கு எந்த விதத்திலையும் போய் சேர போகிறதோ இல்லை. நீங்கள் அவைய எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்ததுக்கு நீங்கள் அவை உயிரோடு இருக்கைக்கு ஒரு செய்கிற விஷயம்தான் நல்ல விஷயம். அவைக்கு உயிரோடு இருக்கைகளை நாங்கள் அவையை சந்தோஷமாக வச்சிருக்காமல் ஒழுங்காக பார்க்காமல் செத்தா பிறகு ஒரு அந்தரட்டி செய்கிறதோ அதுக்கு பிறகு நாங்கள் அவையை நினைச்சு கவலைப்படுறதாலேயோ எந்த வித பிரயோசனமும் இல்லை. அதான் சொல்லுவாங்க, ஒரு ஆள் இருக்கைகளாக அது அவையின் அருமை தெரியாது, அவன் செத்தா பிறகு தான் அவையின் அருமை தெரியும்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் உண்மை தான். இப்போ அது பிறகு தான் ஒவ்வொரு கட்டம் வரைக்கும் நாங்கள் ஜோதிச்சு கவலைப்படுவோம் அழுவோம். அவை உயிரோடு இருக்கைக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலையாண்டு அது பிறகு செத்தாப்பில் நடந்து அதான் சொல்லி நம்ம போன பஸ்ஸுக்கு கையை காட்டி பிரயோசனம் இல்லையா. அதே மாதிரி யாராவது நீங்கள் உங்களோட பாசமாக அப்பா அம்மாவோட இருக்கிறீங்களான்னு சொன்னால் அவர் உயிரோட இருக்கைக்க பாருங்க. அவை இறந்தாப்புல பெருசாச்சு. இது நான் பார்த்தேன் எத்தனையோ ஃபியூனரலில் பெரிய ரெட் கார்பெட் விரித்து பூ அரைஞ்சு பாடை கட்டி மேளம் அடித்து பெரிய அளவில் செலவழித்து செய்வேன். அதெல்லாம் என்ன பொறுத்தவரையில் அது எந்த வித அதெல்லாம் இந்த ஊருக்கு காட்டுறதை ஒழிய எந்த வித பிரயோசனமும் இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கைக்க அவைக்கு ஒரு நல்ல சாப்பாட்டை கொடுத்து அவை கூடிக்கொண்டு தெரிஞ்சு ஒரு சந்தோஷமா வச்சிருந்தீங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நான் வந்து ரீசெண்டாக பார்த்த ஒரு நியூஸ் வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஜப்பானில் ஒரு தமிழ் யூடியூபர் இருக்கிறார். அங்கே வந்து ஓல்டேஜ் அதாவது ஓல்டான ஆக்கள்கிட்ட எண்ணிக்கை ஜப்பானில் கூட, அதே மாதிரி குழந்தை பிறப்பு வீதம் ஜப்பானில் குறைவு, சனத்தொகை குறைஞ்சுன்னு வருது. அங்கே எப்படி மோசமாக எல்லாமே இருக்குன்னா, இப்போ எல்லாரும் படித்து சிட்டிக்கு போனோன்னு டோக்கியோ அந்த மாதிரி இடங்களுக்கு ஆக்கள் போனோன்னா மற்ற கிராமப்புறங்களில் வந்து அம்மா அப்பா அங்கே தான் இருப்பினோம். ஒருத்தர் செத்தது இந்த வீட்டை ஒரு வயது ஆக்கள் இருக்கணும், அந்த ஊரே வயது ஆக்களாகவே இருப்பினோம். அப்படி இருக்க ஒருத்தர் தன் தாய் தப்பன் செத்தது கூட தெரியாம பிள்ளை இல்லது அவன் சௌரம் வீட்டை வந்து பார்க்க 6 மாதம் ஆயிருக்குமா அவன் அம்மா அப்பா செத்திருப்பினம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அடக்கமே பண்ணினேன். இதே நீங்க கேட்கலாம், என்னுடைய ஃபோன் கான்டாக்ட் அதில் ஒன்றும் இல்லையா இதுண்டு. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தரை மீட் பண்ணணும், ஃப்ரெண்டை மீட் பண்ணா கூட அப்பாயின்மெண்ட் தேவை. அந்த அளவுக்கு ஜப்பான் வந்து நான் எதுக்கு கம்பேர் பண்ணுவேன்னா, கனடா வந்து ஒரு என்ன சொல்ற மேற்கத்திய நாடு, ஒரு முதலாளித்துவ ஒரு கார்பரேட் வேர்ல்டு, அந்த மாதிரி ஒரு வளர்ந்த நாடு. இப்போ நீங்கள் ஜப்பானை யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் வளர்ந்த நாடுன்றீங்கள அவங்களோட வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்க. அதோட எப்படிக்கா கனடா கொஞ்சம் பரவாயில்லைங்க. கனடா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் தருது, சீனியர் ஹோம்ஸ் இருக்கு, நிறைய இது இருக்கு. ஆனால் ஜப்பான்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட கல்ச்சர்ல அது கிடையாது. ஏன்னா வீடு வழியை வாழ்வாங்க. அதோட அவங்க அந்த 100 வயதுக்கு மேல வாழ்றது ஜப்பான்ல கூட. ஏன்னா அவங்களோட உணவு பழக்கம் அப்படி 5 மணிக்கு அங்க விடிஞ்சிடும். 4 மணிக்கெல்லாம் அங்கேயே இங்க நோம்பலா விடிகிற மாதிரி விடிஞ்சிடும். அப்படியே அங்க வேலைக்கு எழும்பிடுவாங்க. ஹெல்த்தியான பீப்புள். ஆனா ஹெல்த்தியா இருந்தா கூட அந்த கொஞ்சம் ஓல்டேஜா போன பிறகு வந்து அவங்கள கேர் பண்ணிக்க யாருமே இல்லை. ஜப்பான் அந்த அளவுக்கு போயிருக்கு. ஆனா இதே இல்லாம கனடாக்கு வருமாண்டா இன்னும் ஒரு 20-30 வருஷத்துல கனடாக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜப்பான் அப்படியே கனடா மாறிக்கொண்டிருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து எங்கட கையில கிடையாது. இது காலம் வந்து மாற மாற நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டு போகும். அதாவது இப்போ இங்கே பார்த்தா சில ஃபேமிலி வந்து அந்த பழைய சாப்பாடு பழதா போக்கூடாது எல்லாம் வச்சு சாப்பிடணும். அதை சொல்லிக்கலாம். எனக்கு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 கூட ஒரு 10 வருஷத்துக்கு முதல் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து சுயசுகத்தின் பார்த்தேன். அவர் அந்த சுவாரஸ்யமா சொல்லுவார் கதை சொல்ல. அதுல சொல்றார், ஒரு ஊர்ல பார்க்காதவைக்கு கணவர் பார்த்துருப்பீர்கள், பார்க்காதவைக்கு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாராம். அவர் வந்து வெத்தில நடுகா சாப்பிடுவார். அப்ப அவர் பார்க்கல ஒரு நாள் அழுகின வெத்தில ஒரு கட்டு வெத்தில அதுல அழுகின வெத்தில கிடந்தது. அப்ப நான் இது அழுகி போச்சு, அப்போ இதை சாப்பிடுவோம், மற்ற நாளைக்கு சாப்பிடுவோம்னு வச்சால். அப்புறம் அடுத்த நாள் பண்டிகை வந்து பார்த்தால் பிறகு 2 வெத்தில அழுகை கிடந்தது. அப்போ அவர் அடுத்த நாள் அந்த அழுகின வெத்திலையே சாப்பிட்டார். அப்போ வாழ்க்கை முழுக அவர் அழுகின வெத்திலேயே சாப்பிட்டார். அதான் அவர் சுவாரியமாக சொல்லுவார், அவன் பாவி நீ அந்த 2 வெத்திலையை தூக்கி எறிஞ்சி போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளும் ஃப்ரெஷ்ஷான வெத்திலேயே சாப்பிடலாம்னு. பிறகு அவர் செத்து போனாராம். அப்போ எல்லாரும் இந்த செத்த வீட்டில் வந்து போய்க்க அவர் சாப்பிட்டதுகளை அந்த ஊரில் வளமாக வச்சு விடுறாரு. அப்போ அந்த வகையில் அவன் 2 நல்ல வெத்திலேயே போய்க்க வச்சு விட்டனவா. அப்போ மகன் பார்த்து கொண்டு வந்துட்டு ஓடி வந்து இல்லை அவர் அந்த என்ன நல்ல வெத்திலையை எடுத்து போட்டு அந்த அழுகின வெத்தில 2 வாக்கி வச்சேன். என் அப்பா சாப்பிட்டது முழுக்க அழுகின வெத்தில தான் நல்ல. அதுதான் அவர் சொல்லுவார் சிரிச்சு கொண்டு, இருக்கைக்க உடுத்தி அவர் நல்ல வெத்தில சாப்பிட, அதான் செத்தாப்புறம் உடுத்தி அந்த அழுகின வெத்தில தான் அவங்க வச்சு விட்டாங்க. அதே மாதிரி
இந்த பழசுகளை ஒரு நீங்கள் வச்சு வச்சு இங்கே அப்படியான சில சம்பவங்கள் நான் நானும் கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில் ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன்னா அதுல வந்து சுகிசிமம் தலைவரா தெரியல ஆனா அதுல ஒரு பேசினவர் வந்து நகைச்சுவையா பேசியிருந்தேன். ம். அமெரிக்கால எப்படின்னா எல்லாம் சுட வச்சு தான் சாப்பிடுவாங்க. எல்லா வெளிநாடுகளையும் அப்படிதான். அப்ப ஃப்ரிட்ஜை திறந்தா சங்க காலத்து சாம்பாரே கிடைக்கும்னு சொன்னேன். நல்ல நகைச்சுவையா இருந்தது. என்னன்னா ரைமிங்கா இருந்தா நல்ல நகைச்சுவையா இருந்தா நம்ம அது ஆழமான விஷயம். என்னன்னா இன்றைய காலம் நீங்க ஷேர் பண்ண விஷயம் நான் பார்த்தேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் 55 வயசுல புற்றுநோயில சாய்க்க கூட நான் இவ்வளவு பேர் புகழ் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுன்னா ஆனா என்னால மரணத்தை வெல்ல முடியாது. அதில் எவ்வளவு விஷயம் செய்து வச்சாலும் நீங்க நல்ல உங்க நண்பர்களை பழக என்ன சொல்ல நீங்க எவ்வளவுக்கு மகிழ்ச்சியை தேடுறீங்களோ வாழ்க்கையில அவ்வளவு நல்லது. எவ்வளவு ஆரோக்கியமா சாப்பிட முடியுமோ அவ்வளவு ஆரோக்கியமா சாப்பிட்டு எவ்வளவு நல்ல மெமரிஸ் உங்களோட வாழ்க்கையில உருவாக்க முடியுமோ அதை நீங்க சேர்த்து வச்சாதான் அது கடைசி காலத்துல உதவுமே தவிர எவ்வளவு பணம் சேர்த்து வச்சாலும் கடைசியில பெரிய பெரிய மில்லியனர் இங்க இருக்கணும் உலகம் முழுக்க இருந்தார்கள் கூட கடைசியில அந்த ஒரு பெரிய வீட்டுல இருப்பினே தவிர பிள்ளைகள் யாரும் இருந்து கூட இருக்க மாட்டோம். என்ன சொல் சர்வன்ஸ் தானே அவங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணிக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் தான் இந்த வாழ்க்கை முடியும். ஸோ இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா நல்ல சத்தான சாப்பாடா சாப்பிடுங்க. வேலையென்று ஓடி ஓடி கடைசியில வேலைக்கு என்ன சொல்ல முதுமை என்ற ஒரு ஏஜ் வர்றதுக்கு முன்னமே நீங்க வந்து உடம்புல நோயை தேடிட்டீங்களா அது பிறகு ஓல்டேஜ் ஹோமா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் நீங்க அங்க போனீங்களா இப்ப என்ன சொல்றது உங்களோட குடும்பத்துக்கு அந்த முக்கியமான விஷயம் உங்க குடும்பத்துக்கு நீங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம செலவழிக்காம இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க ஓல்டேஜ் ஹோம் போனா கூட பிள்ளைகள் வந்து பாப்பினுமோ தெரியாது. காரணம் என்னன்னா அதான் இது இவர் ஸ்டீவ் ஜாப்ஸே சொல்றேன் எவ்வளவு நேரம் நீங்கள் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணி மெமரிஸை கலெக்ட் பண்ண முடியுமோ ஹெல்த்தி அதைத்தான் அதுதான் நீங்கள் போன பிறகு உங்களோட நினைவாயிருக்கும்ன்றதை சொல்றேன். 5 விஷயம் அதில் சொல்றேன். அது நல்லா இருக்கு. நான் அது டிக்டாக்ல வந்ததை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது எனக்கும் கேட்கல இந்த மனதுக்கு ஒரு நல்ல இதாக இருந்தது. என்ன நீங்கள் ஹெல்த்தியாக இருங்கோ நல்லதை செய்யுங்கோ அதுதான் உங்களுக்கு இறந்தா போலே உங்களை நினைவில் வச்சிருக்க கூடியது. மற்றது ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ். ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியா இல்லையோ ஒன்றும் செய்யலாது. எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்ததுன்னா அந்த பணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தன் என்ன சொல்ற எனக்கு கம்பேரிட்டிவ்லயே பெருசா நான் ஒரு ஸ்பீச்லயும் பாத்துறேன். யார் நல்ல பணக்காரன்னா அன்றைக்கு உழைச்சு அன்றைக்கு சாப்பிட்டு விவசாயியை தான் சொல்லுவாங்க. ஒரு உடல் உழைப்பா உழைச்சு அன்றைக்கே சாப்பிட்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறேன். ஆனா ஒரு ஆஃபீஸ் ஜாப்பா இருக்கட்டும் மற்ற வேலை இருந்தா டென்ஷன் ஓடி ஓடியே அவன் காசை பணத்தை உழைக்க முடியும். ஆனா கடைசி வந்துமே அவனால அந்த ஒரு வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை கடைசி வந்து தேட முடியாது. இதே மாதிரிதான் வந்து இந்தியாவிலே ஏதோ ஒரு டாக்டர் சொல்றார். ஒரு இவ்வளவுதான் நீங்கள் பணம் வச்சிருந்தாங்க மில்லியனா இருக்கட்டும் ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு ஒரு கேன்சர் அல்லது ஒரு ஹார்ட் வருத்தம் வந்தா அந்த குடும்பமே சீரழிஞ்சு போக அப்படி நீங்கள் ஒரு ஹெல்த்தியா இருந்தா தான் நாளைக்கு எங்கட லைஃப் இப்ப நாங்களும் சொல்றோம். ஆனா நாங்களும் அதை செய்கிறோமோன்றது கேள்விக்குறிதான். ஆனா முயன்ற வேற ட்ரை பண்ணுவோம். எப்படியும் இப்ப நாங்க எங்க இருக்கிறோம் ஒரு காலத்துல ஓல்டரா ஆகத்தான் போறோம். அப்ப நாங்க என்ன இதே அந்த திறன் வந்து உடம்புல இருக்காது சிந்தனையில இது இருக்காது. எலும்பினோம்னா கீழே விழுத்துற மாதிரி இருக்கும். தள்ளாரும் கண் பார்வை காது கேட்கறது எல்லாமே மங்கி கொண்டு போய்கல வந்து என்ன சொல்றது ஒரு முடிவெண்டு இருக்கு. நாங்கள் அந்த இதை நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். அப்ப இருக்கிற காலத்துல நாங்கள் எங்க இருக்கைகளை இவ்வளவு விஷயங்களை நாங்கள் சரி பண்ணி வைக்கிறோமோ முதுமையில கூட நாங்கள் சில விஷயங்கள்ல குறைச்சி கொள்ள முடியும். இப்ப சில பேர்லாம் வந்து 80 வயசுலயே நல்ல கண்ணாடி போடா பார்த்துறோம் நல்லா உள்ள இருக்கிறேன் நல்லா வேலை செய்யக்கூடிய ஆக்களுக்கு எனக்கு பார்த்தா ஓல்டர்ன்றே சொல்ல முடியாது. அவங்க கிட்ட எனக்கு நான் அவ்வளவு ஏஜ் ஆயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல ஒரு பேட்டி என்று பார்த்தேன் ஃபேஸ்புக்ல. பாட்டிங்களோட வயசு என்னன்னு சொல்ல எனக்கு தெரியாது எவ்வளவு வருமண்டு 70 வருமண்டு அவ சொல்றான். ஆனா பக்கத்துல இருக்கிற வயசு போனா சொல்றா 70 80க்கு மேல வருமண்டு. அப்ப இது பொய் கிடையாது உண்மைதான். அதுக்கு பிறந்த ஆண்டு வருஷம் தெரியாதுன்னா அந்த மாதிரி தான் சூழல் வாழ்ந்தவன். ஆனா பார்வையில பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது எவ்வளவு வயதானவர் கூட. அந்த அளவுக்கு இப்ப உடல் இப்பா இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் வேலை செஞ்சு நல்லா இருக்கணும். ஸோ என்ன சொல்றது நாங்கள் இங்க கனடா கண்டில எல்லா நாட்டு யூஎஸும் பார்ப்பீங்க ஸ்ரீலங்காவும் சரி. இப்போ எங்களோட வாழ்க்கை முறை மாறிக்கொண்டு போகுது. மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேலை செய்ய முடியாது. ஆனால் இப்போ என்ன செய்யறோம்னா மிஷினுக்கு எங்களோட 50% 60% லைஃபை கொடுத்துட்டு நாங்க ஒரு 40% தான் வேலை செய்யறோம். இப்ப எனக்கு எந்த வேலை செய்ய இப்ப எது செய்யறண்டாலும் கூட நாங்கள் கைகால் அசைக்கிறது. இப்ப முந்தியெல்லாம் வீட்டுல சமைச்சு சாப்பிடுவோம். இல்லாட்டி வெளியில ஹோட்டல் போய் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு கூட டிராவல் பண்ணுவோம் அலைவோம் எங்களுக்கு கூட. இப்ப வந்து ஆன்லைன் ஆர்டர் வீட்டை வருது. நிறைய எங்களை சோம்பேறித்தனப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்த உடனே என்ன சொல்றது ஆட்டோமேட்டிக்கா நாங்க அதை விட்டு வெளியில வர முடியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் என்ற வரைக்கும் அதை தடுத்து அதை குறைச்சு இந்த அளவுக்கு யங்கா இருக்கும். இங்கெல்லாம் நான் பார்ப்பேன்
நிறைய கனடியன் வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட 70-80 வயசு கூடினார்கள் பனி டைம் கூட அந்த ஸ்னோ வந்து கிளீன் பண்ணுவாங்க, புல்லுக்கு வந்து அந்த கிராஸ் எல்லாம் இருக்கு தானே இதெல்லாம் வெட்டி அப்படி வந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த காலத்துல இருந்து நல்ல கடினமான வேலை செஞ்சு பழகினோம். அது மாதிரி இங்கே சைனீஸ் பார்த்தீங்கன்னாலும் இப்போ சம்மர்லேயே பின்னுக்கு வீட்டு தோட்டங்கள் வச்சு சாய்ந்த வீடியோல எல்லாம் பார்த்தோம் அந்த சைனீஸ் ஒரு ஃபேமிலி என்ன மாதிரி அந்த வீட்டு தோட்டம் செய்யணும்னு சொல்லி அப்படி அவங்க எந்த நேரமும் வேலை செய்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் ஒரு எக்ஸசைஸ் ஒரு மோலில் போயோ இங்கேயோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸசைஸ் செய்து கொண்டிருப்பினோம். நாங்கள் செய்யறது சரியான குறைவு. ஆனா என்னையே நான் அது உதாரணமா சொல்லலாம், சரியான குறைவு தான். அவங்களோட உணவு முறையை நாங்க பாராட்டணும். காரணம் என்னன்னா அவங்க இது வரைக்கும் அந்த பாரம்பரிய உணவு முறையை விட இல்லை. அவங்கள அந்த நாங்க பார்த்தா சில சோர்ஸ்கள் யூஸ் பண்ணுவாங்க, அதை தாண்டி அவங்களோட ஒத்தென்டிக் சாப்பாடுண்டா அவங்கள அதுல யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே என்ன சொல்றது, நீங்க ஹாங்காங் பேஸ்ட், அதாவது ஹாங்காங்ன்றது சீனாவுக்கு பக்கத்துக்கு சின்ன தீவு நாடு. அங்க எப்படின்னா சோறுல முளைகட்டின பயிரை வந்து எப்பவுமே ஆட் பண்ணுவாங்க. சோறோட முளைகட்டின பயிர் எப்பவுமே முளை விட்ட பயிர்கள் அவல் சாரி அந்த தானியங்கள் இருக்குல்ல அது சாப்பிட சொல்லுவாங்க. அவங்க சோறுலயே அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா டைஜஸ்டுக்கு நல்லது, உங்களுக்கு நல்ல சத்தம். அப்ப நான் யோசிச்சவங்களே இவ்வளவு உடற்பலம் இல்லை அவங்க, நீங்க பாத்தீங்கன்னா ஒல்லியா தான் இருவாங்க, அவங்கள அந்த பொடி அவ்வளவு இல்லை, ஆனா கடினமான வேலையும் செய்வாங்க. அவங்கள்ட்ட புத்தி கூர்மை நிறைய இருக்கு. காரணம்னா அவங்களோட உணவு பழக்கம், அவங்களோட டிசிப்ளின் இருக்கு. கதைக்க போறோம்னா இல்ல சைனீஸ் ஜப்பானீஸ் எல்லா மக்களை பத்தியும் கதைக்கலாம். உணவு பழக்கம் முக்கியமான விஷயம். உங்களோட கலாச்சாரத்தை நாங்க இப்போ வெளிநாடு வந்தாலும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. மனது இப்போ நாங்கள் என்ன செய்கிறோமோ எங்களோட பிள்ளைகள் அதை பார்த்து தான் வளருது. ஆனபடியே நாங்கள் எங்களோட தாய் தகப்பனை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதுதான் எங்களுக்கு நாளைக்கு எங்களோட பிள்ளைகளும் எங்களுக்கு செய்யும் என்றது உண்மையான ஒரு விடயம். ஏன்னு சொன்னால் இப்போ சில குடும்பங்கள் நல்ல பாசமாக வளரணும், அவைக்கிற பிள்ளைகளும் அப்படி பாசமாக தாய் தகப்பனை வச்சிருப்பினும். சில குடும்பங்களில் அப்படி பாசமாக தாய் தகப்பனை வச்சிருப்பதில்லை. இப்படி சீனியர் ஹோம் அதுகளில் பார்க்க எனக்கு இன்றைக்கெல்லாம் பார்க்க சரியான கவலையாக இருந்தது. என்னென்னு சொன்னால் சில பேருக்கு அந்த என்ன கதைக்கிறேன்னு தெரியாது, மூலமானாட்டங்கள் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு அங்கே தாதிமாரும் வேலை செய்கிறவே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரையும் ஒரே நேரம் பார்க்க இல்லாது. இப்போ சாப்பாடு தீத்துறேன்னா அவருக்கு கத்திட்டு அவள் பூரா அதுக்குள்ள கையை வைக்கணும் எல்லாம் கண்டபடியே பார்க்க பெரிய அந்தரமாக இருந்தது. ஜூஸை எடுத்து கை கழுவுறேன்னு சொல்லி ஒரு சட்டிக்கு ஊற்றினோம், பிளேட்டுக்கு ஊற்றினோம், அப்படியான கட்டங்களை பார்த்தேன். அதனுடைய எனக்கு அந்த இதை பற்றியும் ஒரு கதைக்க வேணும் என்ற சொல்லணும்னு சொல்ல. ஆனால் எந்த பர்சனல் எந்த ஒப்பீனியன் வந்து யாரும் இருக்கைக்க செய்யுங்கோ, செத்தா பிறகு கவலைப்பட்டு எந்த வித பிரயோசனமும் இல்லை. சொல்லுங்க, கடைசியா சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா எங்களோட வாழ் நாட்கள்ல வந்து நாங்கள் ஒரு கட்டங்களை தாண்டி வந்திருப்போம். இப்படியும் நாங்க முதுமையை அடையத்தான் போறோம். அப்ப நாங்க அந்த முதுமையை அடையல இப்படியும் நாங்க சீனியர் ஹோமுக்கு போகாம நாங்கள் தன்னந்தனியவே வாழ முடியுமாண்டா அது கஷ்டம் தான், இல்லையாண்டு இல்லை. நாங்கள் என்ன செய்யறோம்டா பிள்ளைகளை வளர்க்கல கூட்டு குடும்பமா இல்லாட்டி சொந்தக்காரோட சேர்ந்து வளர்க்கல வந்து நாளைக்கு அந்த போன் வந்து விட்டு போகாது. நாளைக்கு வந்து எங்களை வந்து பிள்ளைகள் வந்து சீனியர் ஹோமுக்கு இப்ப என்னன்னா இயலாமை கட்டத்துல சீனியர் ஹோமு கொண்டு எப்படின்னு இன்டென்ஷனலா கொண்டு விடணும்னு முடியல. எங்க நிலைமை அப்படி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை, பிள்ளைகள் ஸ்கூல் அண்டைகளை செய்யணும். ஆனா நீங்க வந்து உங்களோட ஹெல்த்தை நல்லா வச்சுக்கொண்டு உங்களோட குடும்பத்தையும் அதாவது கிட்ஸையும் நல்லா வளர்த்து உங்களோட சுற்றுப்புறத்தையும் நல்ல மாதிரி ஃபேமிலியை வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களோட ஹெல்த்து நல்லா இருக்கு. 60-70 ஆனா கூட நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. வீட்டுக்கு வந்து நீங்க இப்ப நிறைய பேர் நான் ஏன் அவைக்கு பேரமா இருக்கணும், நான் தனியா போறேன் அப்படி ஒன்று திங்கிங் வர்ற காரணம்னா உங்களோட உடம்பு வந்து முதல்ல ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. அதுக்கு பிறகு உங்களோட மைண்டை நீங்கள் அதை ஓவரா திங்க் பண்ணிக்கல, இவைக்கு நான் பேரமா இருப்பேன்னு தனியா போக முடியும் யோசிக்கிறேன். அப்படி இல்லாம எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதை 2 பேர் இருக்கணும்னா நீங்க குடும்பத்துல மூத்த ஒரு நீங்க போயிட்டீங்கன்னா அங்க வீட்டு பிரச்சனை ஒரு பிளவு வந்ததுன்னா அந்த உங்களோட அனுபவத்தை வச்சு கதைக்கிறக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ நீங்க தான் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். நீங்க வந்து நாளைக்கு பேரமா இருக்கக்கூடாது, நான் இதுல இருந்து விலகி போறோன்னு யோசிக்காம வயசு போனா கூட மெட்டாக்களோட சேர்ந்து காலம் வலிமை எக்ஸசைஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியன் ஆக்டர் மோகன்லால் தெரியும். ஸோ அவர்கிட்ட ஏஜ் 70 என்று சொல்றாங்க. ஆனா போட்டோல பாத்தீங்கன்னா நீங்க அந்த மோகன்லால் மம்முட்டி 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த ஏஜுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவ்வளவு இதா காரணம் என்னன்னா
உணவு பழக்கம் அவங்க அந்த சாப்பிட்ற டயட்டா இருக்குன்னு அந்த அளவுக்கு உணவு பழக்கங்கள் செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணி பழகி இருக்கிறான். அந்த எல்லாரும் காய்ச்சி பேசி அப்படி இருக்கிறபடியா நல்லா 70 வயசுலயே நம்ப முடியும் அவங்கள மம்முட்டி மோகன். இன்னொரு விஷயம், இப்போ கூடுதலா இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது அப்படி இருக்கிற ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள்னு ஒரு நல்ல பழக்கங்களும் இருக்கு, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். மற்ற அந்த படிப்பு இப்போ கூடுதலாக பாருங்க தமிழ் கதைக்கிற பிள்ளைகள் வந்து அவங்க வீட்டை கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பினும் அவை வந்து தாத்தா பாட்டி அவை இருந்தா அவை கதைச்சு அந்த பிள்ளைகளும் அப்படியான பழக்கங்கள்ல அந்த தமிழை படிக்கும் பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் நல்லதா இருக்கு. ஸோ அதனுடையால் அந்த பேரண்ட்ஸ் இருக்கிற குடும்பங்கள்ல நல்ல விடயங்கள் எல்லாம் கணக்கா இருக்குது. சரி, அது குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இங்கே என்ன அதான் கனடாவை பொறுத்தவரையில நானும் சில குடும்பங்களை பார்த்துருக்கேன். கஷ்டம் ஏனென்றால் இப்போ ஒரு ஆள் பேம்பர்ஸ் கட்டித்தான் ஒரு இருக்கணும்னு சொன்னால் கணவனும் மனைவியும் வேலைக்கு போட்டு வந்து பிறகு இதெல்லாம் செய்யலன்னு சொன்னால் சரியான கஷ்டம். எனவே பகல் முழுக்க அப்படியே விடவும் இல்லை. ஸோ அப்படியான கட்டத்தில் அவைக்கும் ஒன்றும் செய்யலாத ஒரு நிலைமையும் இருக்குது. ஏழுமான அளவு உங்களால் அவையை வச்சு பார்க்கலுமுன்னா பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை நல்லது என்றால் நாளைக்கு உங்களையும் உங்களோட பிள்ளைகள் அப்படி வச்சு பார்க்க சந்தர்ப்பம் இருக்கு என்று கூறிக்கொண்டு சரி, இதிலிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல் சாருஜன். இவர் இப்போ ஒரு சேனல் ஒன்று துவங்கியிருக்கார். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் இந்த 2 சேனலுக்கு வந்து கதைச்சவர். அப்போ நான் சொன்னான் நீங்கள் ஒரு சேனலை ஆரம்பிங்க, அதில் நல்ல கணக்காக விஷயங்கள் அறிஞ்சு அதாவது ரிசர்ச் பண்ணி கதைக்கிறார். அது எப்படி எனக்கு விஷயங்களை வெளிக்கொண்டுறணும், அப்போ எங்களுடைய ஆக்களுக்கு அது ஒரு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொல்லி இப்போ ஒரு சேனல் திறந்திருக்கிறார். முதலாவது வீடியோ விட்டவர், அது ஃபர்ஸ்ட் வீடியோ தானே தனியாக செய்ய கொஞ்சம் அப்படி இப்படி நல்ல வெளிச்சம் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. போய் அவர்கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாருஜன் வியூஸ் அந்த வீலோக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. கட்டாயம் போய் பாருங்க. அவர் நல்ல நல்ல விஷயங்களை இனி கொண்டு வர போகிறார். அதாவது வந்து கனடாவை பற்றி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்கள் கொண்டு வருவார். அதனுடைய சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த சேனல் நான் பார்க்குறீங்க, நான் துவங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே. இவர் இப்பான்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீக் தான் முதலாவது வீடியோ போட்டவர், ஒரு 3-4 நாளைக்கு. தயவு செய்து அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுங்க. வருங்காலத்தில் நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோக்கள் அவர் போடுவார். ரிசர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அவர்கிட்ட சேனலில் அந்த யூடியூப்பில் போய் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் ரிசர்ச் பண்ணி அது சம்பந்தமான லிங்குகளோ விடயங்களோ எடுத்து வருவார். மறக்காமல் அவர்கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கு ஒரு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி. நன்றி.